ஹே கைஸ், யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு சின்ன ட்ரீம் தான். நீங்க, நான், நாம, வேர்ல்ட், நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு பிரைவசி இல்ல. உங்களோட ஃபோன்ஸ், நீங்க யோசிக்கிறது, நீங்க கனவு காண்றது எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. அதை விட கொடுமையான உலகம் எங்கேயுமே இருக்காது. நமக்கு ஓன் தாட்ஸே இல்லாம நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம நினைக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் நம்மளை சப்ரஸ் பண்ணி வச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? இதை தான் 75 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1950s 1940s காலகட்டத்திலேயே ஒருத்தர் ப்ரிடெக்ட் பண்ணி ஒரு புக்கே எழுதி வச்சிருக்காரு. 1984 அப்படிங்கிற இந்த புக்கு. இந்த புக்ல அவர் அப்படி என்னதான் ஷேர் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் பத்தி அவர் என்ன ஐடியா, அவரோட ஓன் ஐடியா என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு மிஸ்டீரியான வீடியோவா தான் இருக்கும். பிகாஸ் நிறைய ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு, அதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ பேசிக்காக இவரோட ஐடியாவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட நேம் ஜார்ஜ் ஆர்வெல். இவர் 1984 அப்படிங்கிற புக்கை நரேட் பண்ணி எழுதுறாரு. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் இவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்லாமல் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கனால அந்த டெக்னாலஜிஸே கவர்மெண்ட்டே நமக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி நம்மளே கண்காணிக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையும் அந்த டெக்னாலஜி வச்சு நம்மளை பார்த்துட்டு இருந்தா, நம்மளே சப்ரஸ் பண்ணி வச்சா, நம்மளால இண்டிவிஜுவலாக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண விடாமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த புக்கில் அவர் கொடுத்துருக்காரு. பேசிக்காக ஒரு கண்ட்ரி இருக்குது, அவரோட ஓன் ட்ரீம் மாதிரி அவர் இது பண்ணுறாரு. ஒரு கண்ட்ரி ஓஷியானா அப்படின்னு இருக்கு, அங்கே ஒரு பவர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரூலிங் பார்ட்டி, த பார்ட்டி அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்க எல்லாரையுமே சேர்த்து பிக் பிரதர் அப்படிங்கிற நேமில் சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க முக்கியமாக ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோகன் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. பிக் பிரதர்ஸ் இஸ் வாட்சிங் யூ. பொதுவாக இந்த மாதிரி இருந்தனாலே அங்கே ஒரு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹீரோ இருப்பார். நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ அவர் தான் வின்ஸ்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர். இவர் இந்த கவர்மெண்ட் பெருசாக பிடிக்காம இதுக்கு அகேன்ஸ்டாக இருந்துட்டு இருக்காரு. இவர் இவருக்கு தேவையான வேலைகளை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண விட மாட்டேங்குதுன்னா, இவரோட வேலைகளை பண்ண விடாமல் மற்றவங்க மாதிரி நீயும் இருக்கணும் அந்த மாதிரி இவரை சப்ரஸ் பண்ணி வைக்குது. ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டேஸ் போகுது போகுது போகுது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி மாறுது அப்படின்னா, நீங்கள் வேற எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது, எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, நான் சொல்றதா நீங்க பண்ணணும். ஐ மீன் நாங்க சொல்றது, அந்த ஒரு டீம், அதாவது பிக் பிரதர்ஸ்ன்னு சொன்னேன்ல, நாங்க சொல்றதான் நீங்க பண்ணணும், வேற எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, நான் உன்னை நடக்க சொல்றேன்னா நீ நடக்கணும், நான் உன்னை பறக்க சொன்னேன்னா நீ பறக்கணும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. ஃபேமிலிங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பாசம், எமோஷனே இல்லாம நீங்க வாழுங்கடா அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் செட் பண்ணி விட்டுடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ பேசிக்கா அந்த மாதிரி தான் இந்த புக் ஃபுல்லாவே அவர் எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை யாராலையுமே எதிர்க்க முடியாது. அண்ட் இண்டிவிஜுவல் அவரோட நேம் வின்ஸ்டன் ஸ்மித், அதாவது நம்ம ஹீரோ. அவரால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அவரால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேமரா, நீங்கள் வீட்டில் திருட வரானான்னு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேமரா நாளைக்கு உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரைவசியே இருக்காது. நீங்கள் ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, யார் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, யார் யார்கிட்ட கால் பண்ணுறீங்க, எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோலில். நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிஸ் கூட காண்டாக்ட் பண்ண முடியாது, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் அந்த ஒரு கண்ட்ரிக்குள்ளால உங்களை அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற ஃப்ரீடம் உங்களுக்கு சுத்தமாக இல்லாமலே போயிடும். சரி, ஓகே, இதுலேருந்து இந்த ஆத்தர் என்ன நம்மளை ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு ரூலிங் பார்ட்டி நம்மளை ஆட்சி செய்ய போகுதா, அவங்க கீழே மனுஷங்க தானே, அவங்க கீழே தானே நம்ம இருக்க போகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் இவர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வராரு அப்படின்னா, நம்மளை கண்ட்ரோல் பண்ண போகிறது மனுஷங்க கிடையாது, டெக்னாலஜி. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ண, நான் சொன்ன மாதிரி கேமராலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் வரைக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறத ஃப்யூச்சரை ப்ரிடெக்ட் பண்ணுற மாதிரி இவர் அந்த அந்த டைமில்
இந்த மாரி ஒரு ஸ்டோரியில வந்து அவர் அத வந்து நமக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அந்த மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, ஜார்ஜ் ஆர்வெல் சொன்ன மாரி ஃபியூச்சர்ல டெக்னாலஜி மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண செய்யாது. அவன கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த டெக்னாலஜிஸ வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப பார்த்துக்கோங்க, டெரர் ஸ்க்ரீன் வந்து உங்களோட பிரைவசிய டிஸ்ட்ராய் பண்ணும். போலீஸோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உன்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, அந்த மாரி லைக் அத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நியூஸ் என்ன பேசும், உன்னோட வேர்ட்ஸ வந்து நீ குறையா தான் அவங்க எடுப்பாங்களே தவிர, அது வந்து ஓ கரெக்ட்டா இருக்கு அந்த மாரிலாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து அவரோட ஸ்டோரியில வந்து ஃபியூச்சர் மிஷின்ஸ் வந்து நம்ம மேல காமிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அவர் சொல்றது ரியாலிட்டில வந்து கொஞ்சம் யோசிக்க தோணும். லைக் சிசிடிவி, டேட்டா ட்ராக்கிங், ஃபேக் நியூஸ், சர்வேலன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 1984 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரியா நம்ம எடுக்காம, நம்ம ஃபியூச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்னிங்கா நம்ம எடுத்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஃப்ரீடமும் லூஸ் ஆகாது. யார்கிட்டயுமே வந்து நம்ம வந்து தலை குனிஞ்சு போணுங்கிற கட்டாயம் வந்து வராது. உங்க ட்ரூத்த வந்து நீங்க புரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான் வந்து அவர் இந்த ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியில நமக்கு சூப்பரான ஒரு இத சொல்றாரு. இத வந்து ஃபியூச்சர்ல நடக்கலான்னும் நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் வேர்ல்டு வந்து அத நோக்கி தான் போயிட்டுருக்கு. சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது வந்து, உலகம் எப்படி வேணா போலாம். நீங்க நீங்களா இருங்க. அப்பதான் வந்து உங்கள சேஃபா நீங்க பார்த்துக்க முடியும். பை.